அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்து. அதனால இன்னைக்கு கொஞ்சம் உலகத்தை சுத்திட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் யார் மாம்பழம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பதவி ஏற்றுக்க போறாருங்க. எனக்கு கூட இன்விடேஷன் வந்திருக்கு. எனக்கு கூட இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்தியாவில் இன்விடேஷன் வந்திருக்கு. பட் போறதா இல்லையா அப்படின்னு நான் முடிவு பண்ணல. நான் நம்பலையா? என்ன எதையோ நம்புறீங்க, இதை நம்ப மாட்டீங்களா? நம்பிட்டீங்களா? கரெக்ட். ஆனால் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதகலம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க பிரசிடென்ட்டும் ஆர் இந்த நேரத்தில் பிரசிடென்ட் எலக்டும் பேசாத விஷயங்களை அவர் பேசிட்டு வர்றார். ஒன்று வந்து கனடா வந்து அமெரிக்காவுடைய 51வது மாகாணமாக வேண்டும், ஏன்னா 50 ஸ்டேட் இருக்கு இல்லையா யூஎஸ்ல, அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. அடுத்தது பனாமா கால்வாய், இதை வந்து நாங்கள் திருப்பி ஏற்றுக்க போகிறோம் அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் தூக்கி போடுற குண்டு என்னன்னா, இந்த கிரீன்லேண்ட்னு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அது டென்மார்க்குக்கு சொந்தமானது. என்ன அதுக்கு உங்களுக்கு ஏதாவது லீகல் ரைட் இருக்குதா? அதான் நம்ம கேட்கலாம், நீ என்ன பட்டா வச்சுக்கிறியா அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி இருந்ததுன்னா அந்த ரைட்டை விட்டு கொடுத்துருங்க. நேஷனல் செக்யூரிட்டி எது? அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, கிரீன்லேண்ட் இங்கே இருக்குது, எங்களுக்கு அது வேணும். ஆனால் அதுக்கு ஒரு பெர்டினன்ட் ரீசன் சொல்கிறார் அவர். அங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிற்குது, சைனீஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிற்குது. இது வந்து ஒட்டுமொத்த இந்த வேர்ல்டு பீஸுக்கே வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கும் விஷயம். அதனால் நீங்கள் அதை விட்டு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு பேசியிருக்காரு. டென்மார்க் வந்து ஒரு நேட்டோ அலை, லாங் ஸ்டாண்டிங் அலை ஆஃப் அமெரிக்கா. முதல்ல இந்த கனடா விஷயத்தை பார்த்துடலாம். 51வது ஸ்டேட்டாக மாற வேண்டும் அப்படின்னு அண்ணன் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு. இப்போது கனடா அப்படின்றது ஒரு தனி நாடு, கொஞ்சம் பெரிய நாடு, பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு. ஆனால் இந்த அமெரிக்கா கனடா ரிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து யூஎஸ் யூகே ரிலேஷன்ஸ் அதை விட ரொம்பவே பின்னி பிணைந்தது. மேபி ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த கொண்டு கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு வர்றாரு, நான் வந்தேன்னா முதல்ல கனடா மேலே அப் டு 25% வரைக்கும் டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. கனடா மேலே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல நாடுகள் யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் மினிமம் 10%லேருந்து 25% வரைக்கும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டி நிற்கிறாருங்க அவர். பட் கனடாவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பாதுகாப்பே நாங்கள் தான், எங்கள் பின்னாடி ஒதுங்கின்னு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, யார் வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கனடாவுக்குள்ளே விட்டுடுறீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பார்டர் தாண்டி கபாலும் அமெரிக்காவுக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் எங்களுடைய செக்யூரிட்டி கேள்விக்குரியதாகின்றது. போதாக்குறைக்கு அந்த போதை மருந்து, நீங்கள் அங்கேருந்து கண்டவெல்லாம் எங்கள் போதை மருந்து அனுப்பிச்சுன்னுக்கிறான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க. எங்கள் நாட்டு மக்கள் வந்து சீரழிகின்றார்கள், எங்கள் கிட்ட நீங்கள் பாதுகாப்பை வாங்கிக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆப்பு வச்சுன்னுக்கிறீங்களே, அதனால் டாரிஃப் போட போகிறேன் அப்படின்னாரு. அண்டு ஜஸ்டின் ட்ரூடோவும் ட்ரம்ப்பை போய் பார்த்து பேசிட்டு வந்தாருங்க கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி. இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ ஜஸ்ட் அவுட் ஆஃப் பவர்னு சொல்லலாம், அது ரிசைன் பண்ணியிருக்காரு மண்டே அன்னைக்கு. பட்டு அடுத்த ஒரு சக்சஸர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் தான் வந்து பிஎம்ஆ கண்டினியூ ஆக போகிறாருங்க. இதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் உண்மையான காரணம் என்னன்னா, அந்த கட்சிக்கு மக்களிடையே பெரிய எதிர்ப்பு எழுந்துள்ளது. எதிர்கட்சிக்கு விட இவங்க வந்து கிட்டத்தட்ட 20% பாயிண்ட் பின்தங்கி இருக்கின்றார்கள். நம்ம கூட பார்த்துருக்கோம், நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்னாடி தேசிய கட்சிகள்லாம் சிஎம்ஐ மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அவருக்கு பதில் இவருன்னு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே மாறிடும் அப்படின்னு. அது நிறைய நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிர்கட்சியிலிருந்து பலத்த எதிர்ப்பு வந்து கொண்டு இருந்தது. நீங்கள் பதவி விட்டு விலகணும், நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. முக்கியமாக அந்த கார்பன் டேக்ஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஹவுசிங் கிரைசிஸ், வீடே இல்லை, அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இதெல்லாம் ரொம்ப கொச்சல் குத்துனுக்குது ஜனங்களை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்குள்ளேயும் எல்லாரும் கொச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃப்ரீலேண்ட்னு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வேண்டாம், உங்களுக்கு வேறு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னை கீழே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்களும் பிஎம்ஆ வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுகின்றது. நிறைய கண்டெண்டர்ஸ் இருக்காங்க இதில். இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்திய வம்சாவளி ஒருத்தர் வருகிறார் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. பட் அதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணது வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்காக தான். எதிர்ப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மக்கள் மட்டுமல்ல, எதிர்கட்சி மட்டுமல்ல, ஆளுங்கட்சியிலையும் இப்போ அவங்க சொல்கிற குறை வந்து, நம்ம ஊரில் ஒரு பாட்டு இருக்குது, செல்ஃபி புள்ள அப்படின்னு. அந்த மாதிரி இவர் செல்ஃபி தான் எடுத்துனுக்கிறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே குழந்தைய எப்படி கையில் தூக்கின்னு, அப்புறம் ஒய்ஃபோட இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இதே தான் பழப்பவருக்கு. நாட்டை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இஷ்டத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்றாரு, அவங்களெல்லாம் ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்துன்னுக்கிறாரு. இதைத்தான் பண்ணுறாரே தவிர உலக மக்கள் அவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உள்ளூர் மக்கள் என்ன ஆகிறாங்கன்றதை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல. அந்த வீடுகளுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இங்கே. போதாக்குறைக்கு
சைனீஸ் வேற நிறைய அங்கே வீட்டை வாங்கி கூச்சுன்னுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்குதுங்க. ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவங்க வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் நிறைய இருக்குல்ல, அப்படியே ஊடுருவ விடுறாங்க சைனாவில். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு நிருபர் கேட்குறாரு ட்ரம்ப் கிட்ட, என்னங்க நீங்கள் வந்து அந்த பனாமா கால்வாய், அதுக்கப்புறம் கிரீன்லாந்து, இது மாதிரியே வந்து கனடாவையும் மிலிட்ரி ஃபோர்ஸ் அதனால் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்களா அப்படின்னும் போது அண்ணன் ட்ரம்ப் அழகாக சொன்னார், அப்படி கிடையாது, கனடா வந்து டிஃப்ரெண்ட்டு, எக்கானமி அப்படின்றாரு, பொருளாதாரத்தை வச்சே நாங்கள் அவங்கள வந்து பணிய வைப்போம் அப்படின்னு. எப்படிங்க ஒரு நாட்டை, அதுவும் ஒரு நேட்டோ மெம்பர், இந்த G7 G8 அதில் ஒரு மெம்பராக இருந்த நாடு, அவங்கள வந்து இப்படி சேர்த்துக்க முடியுமா அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பேசிக்கலி எ பிஸ்னஸ் மேன். இன்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து வாய்ச்சாவடால் விட்டோம்னா அவங்க வந்து ட்ரேட் கன்செஷன் அதுக்கு ஒத்துப்பாங்க, இதுதான் வந்து அவருடைய எதிர்பார்ப்பு. மற்றபடி கனடாவை அமெரிக்காவோட சேர்க்கறது அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம். கனடாவில் கியூபெக் அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குங்க, அங்கே வந்து ஃப்ரெஞ்சு அதிகமாக பேசுவாங்க. அவங்க வந்து தனி நாடாக பிரிந்து போக வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிரச்சனை ஓடிந்தது. அதுக்கப்புறம் ரெஃபரண்டம்லாம் நடத்தி அது ஒத்து வரல, கனடாவோடையே இருக்காங்க அவங்க. அப்படி இருந்துச்சு, அவங்க போய் அமெரிக்காவோட சேருவாங்களா? இல்லை அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்களா நாளையிலேருந்து நீங்கள் தானே வந்து எங்கள் பாதுகாப்பை நம்பின்னு இருக்கீங்க, அப்போ எங்கள் மிலிட்ரியே ஃபுல்லாக அங்கே வந்துடும், அப்படிலாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவதற்கான ஒரு டாக்டிஸ், வேற ஒன்றும் கிடையாது. இதில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கனடா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாமே யார் யாரெல்லாம் அமெரிக்காவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணின்னுக்கிறீங்களோ அவங்க மேலெல்லாம் 10% 25% வரி போட போகிறேன் அப்படின்னு மிரட்டின்னுக்கிறாருங்க. நம்ம ஏற்கனவே 2-3 பதிவில் இதை பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் வரி அப்படின்னு ஒரு பிளாங்கெட்டாக நீங்கள் போடுறது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணின்னுக்கிறோம் அமெரிக்காவுக்கு. அது விலை குறைவான மருந்துகள். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து 10% 25% டேக்ஸ் போட்டிங்கன்னா கஷ்டப்பட போகிறது அமெரிக்க ஜனங்க தான். ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்கள் நாட்டில் அது தட்டுப்பாடாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் நாட்டில் அது கிடைக்காததாக இருக்கணும், அதுவும் இல்லைன்னா உங்கள் நாட்டில் கிடைக்கிற விஷயத்தை விட குவாலிட்டி வைஸு ஆர் டெக்னாலஜி வைஸு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து யாரும் இம்போர்ட் பண்ண போகிறாங்க, தேவையில்லாமல் யார் பண்ண போகிறாங்க. அண்ட் அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்த்தீங்களா, நீங்கள் வந்து டாரிஃபில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, இந்தியா அமெரிக்கா ட்ரேட் அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம், கிட்டத்தட்ட $195 பில்லியன் டூ-வே ட்ரேட். இது வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இருக்கின்றது. இந்தியா சைனா ட்ரேடில் வந்து சைனாவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நம்ம அங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணி நிற்கிறோம், நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து குறைவாக இம்போர்ட் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட $45 பில்லியன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன எங்கள் சாமானெல்லாம் வாங்கிக்க மாட்டேன்றீங்க, ஏதாவது ஒரு நான் டாரிஃப் இல்லை டாரிஃப் பேரியர் போட்டு நிறுத்துறீங்க. அதில் ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்ன, அந்த ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் இம்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க, டாக்ஸ் இல்லாமல் இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லேயே இவ்வளோ பைக் இருக்குதுயா, 650cc பைக்கெல்லாம் நாங்களே தயாரிச்சுன்னுக்கிறோம், இதில் ஹார்லி டேவிட்சன் ஒரு 1000cc 2000cc வண்டியை வாங்கினா சரி ரைட்டு, வண்டியை நாங்கள் வாங்கிடுவோம், ரோடு நீ போட்டு கொடுப்பியா வேணா நம்ம இப்படி சொல்லலாம் ட்ரம்ப் கிட்ட. சரிங்க, 5000cc கூட நீங்கள் வந்து பைக் ரெடி பண்ணுங்க, நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இங்கே நிறைய காசு உள்ளவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க ஓட்டுறதுக்கு ரோடை மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துட்றீங்களா இலவசமாக, அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்படி ஒரு பிட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் ட்ரம்ப் அதுக்கப்புறம் அதை பேசவே மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரம்ப்புடைய அந்த குரூப் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸு, இந்த மாதிரி செக்டாரில் இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு டாரிஃப் அப்படின்னு. இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தோணும். ஏங்க, கிரிட்டிக்கல் செக்டார் அப்படின்னும் போது அதுக்கு டாரிஃபா அப்படின்னா, இது வந்து லாங் டேர்ம் பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த ஆயுதங்கள் தயாரிக்கிற செக்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான காம்பனண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்பஸ். இன்றைக்கி வந்து உலக அளவில் இந்த பேசஞ்சர் ஏர்லைனர் அப்படின்னா ஒன்று போயிங், இன்னொன்று வந்து ஏர்பஸ்ஸுங்க. இதில் வந்து சைனா வந்து கோமாக் 19 அப்படின்னு புதுசாக ஒரு ஏர்லைனர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சைனாவுக்குள்ளே ஓடி நிற்குது. இப்போ யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன், அமெரிக்கன் சர்டிஃபிகேஷன், அதுக்கெல்லாம் வெயிட்டிங்கு. எந்த அளவுக்கு அவங்களால வந்து அந்த டியோபோலி போயிங் ஏர்பஸோட கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது நியர் ஃபியூச்சரில். பட் ஒரு நியூ பிளேயர் வந்திருக்கார், இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ஏர்பஸ்ஸுக்கான நிறைய பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி ஆகின்றது.
இப்போது ட்ரம்ப்புடைய பார்வையில் லேட்டஸ்டே இங்கே போயிங் அப்படின்னு வச்சுக்கோமே, இதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாலேயோ சைனாலேயோ தயாரித்து அமுச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைக்கிறாரு, இது ஒரு கிரிட்டிக்கல் செக்டார், இதுக்கு வந்து நீ ஏன் வெளியிலேருந்து தயாரித்து இது பண்ணி நிற்கிறீங்க, அந்த டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்குல்ல, அங்கே சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு தானே நீங்கள் அங்கே தயாரித்து இங்கே கொண்டு வரீங்க, அதெல்லாம் கூடாது, இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்காலேயே தயாரிக்கணும். இதுதான் எதுக்காக வந்து அமெரிக்காலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொன்னோம்னா இண்டிஜெனைசேஷன், நாமளே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இம்போர்ட் எல்லாமே அவங்க தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் இங்கே காஸ்ட்லியாக இருக்குது, சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு மற்ற நாடுகளில் தயாரித்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நான் டேக்ஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனெல்லாம் என்ன பண்ணுவான், ஐயா வானாம்ப்பா நேராக நம்ம நாட்டிலேயே கொண்டாந்து கம்பெனியை வச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ இங்கே வந்து வேலை வாய்ப்பு உருவாகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், அண்டு டேக்ஸ் ஓரளவுக்கு வரும், நம்ம எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எல்லாரையும் மிரட்டி பணிய வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி டாரிஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 51வது ஸ்டேட்டாக சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது கூட கனடாவை வந்து யூ ஓப்பன் யுவர் மார்க்கெட் ஃபார் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ், அந்த ட்ரேட் பேலன்ஸ் உங்கள் சைடில் ஹியூஜ்லி அதிகமாக இருக்கிறது, அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான். சரி ரைட், இப்போ வந்து பனாமா கால்வாய்க்கு வருவோம். இது வந்து அஃப்கோர்ஸ் பனாமா கால்வாய் அப்படின்றது ஏதோ அங்கே இருக்கிற நாடுகள் போட்டு செய்யலைங்க, மற்ற நாடுகள் தான் வந்து இதை செலவு பண்ணி பண்ணது. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய சௌகரியத்துக்காக. அந்த கப்பல் வந்து ரொம்ப தூரம் சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் ரூட்டுன்றதுக்காக இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது. அது ஜிம்மி கார்ட்டர் பீரியடில் வந்து அமெரிக்கா அவங்களுடைய கிளைமை வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன கேட்டுனுக்கிறார், அது திருப்பி எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னுக்கிறாரு. இது எப்படி நீங்கள் ஃபோர்ஸ் மூலமாக எடுத்துக்க முடியுமான்னா மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கி அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா டை டவுன் வித் உக்ரைன் அண்டு அவங்கக்கிட்டேருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு இவங்களா ஒரு நம்ம அந்த நாட்டாமை மாதிரி தடை போட்டு வச்சுருக்கிறதுனால அவங்களுடைய ஷிப்பு அதிகமாக போகிறதுன்றது குறைஞ்சிருக்குங்க. இங்கே இந்த சைனா இந்தியா இப்படி இந்த ஆயில் இப்படியே பண்ணினுக்கிறாங்க அவங்க. அதனால் இம்மிடியட்டாக அது ரஷ்யாவுக்கு பாதிப்பில்லை. ஒருவேளை இந்த உக்ரைன் யுத்தம் முடிந்து ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் மறுபடியும் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக இது பிரச்சனை வரும். அண்டு சீனாவும் பெருசாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ட்ரேடும் இதனால் பாதிக்கப்படும். அமெரிக்கா கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திடீர்னு நாளைக்கு ட்ரம்ப் நினச்சிங்க சைனீஸ் ஷிப்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னாருனா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுவும் வந்து ஒரு மிரட்டல் தானே தவிர ஆக்சுவலாக இது நடக்குமா அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போது இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூக்கு வரும். ரொம்ப அழகாக பேசிக்கிறார் அண்ணன் ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கிரீன்லாண்டு இது வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது, அவங்க அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு டென்மார்க்குக்கு ரைட் இருக்கா, லீகல் ரைட்னு கேட்குறாரு. நம்ம கேட்குறோம்ல, நீ என்ன பட்டா வச்சுக்கிறியானே, அந்த மாதிரி அந்த லாங்குவேஜில் அவர் கேட்குறாருங்க. அப்படியே அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்ததுன்னா அதை விட்டு கொடுத்துட்டு போயிருங்க, ஏன்னா எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி எங்களுக்கு வேணும் இது அப்படின்றாரு. அப்பா, யாரோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு எவன் விட்டு நிலத்தை நீ ஆட்டையை போடுவேன்? இந்த லேண்ட் கிராபிங் அப்படின்றது பாருங்கள் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்குதுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதை பாருங்க, கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க்குக்கு சொந்தமாக இருக்குது, ஆனால் அவங்க அதை பற்றி சரியாக கவனிக்கிறது கிடையாது. அங்கே சைனாவுடைய கப்பல்கள்லாம் வந்து போய் நிற்குது, ரஷ்யாவுடைய கப்பல்கள்லாம் வந்து நிற்குது, அது இந்த சப்மரீன்ஸ் அதெல்லாம் கூட அந்த பக்கம் நிறைய வந்துட்டு இருக்கலாம், இவங்க எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, இது நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அதை பாதிக்குது. இன்னொன்று சொல்கிறாரு, இந்த கிரீன்லாண்டில் வந்து இருக்கிற மக்கள் ஒரு சில ஆயிரங்கள்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து நாளைக்கே ஒரு முடிவெடுத்து இல்லை நாங்கள் வந்து ஒரு தனி நாடாக போகிறோம், அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுடன் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டுக்கிறாருங்க. ஆனால் அந்த நாட்டு சட்டப்படி கிரீன்லாண்டில் இருக்க மக்கள் அவங்க வந்து நாங்கள் தனி நாடாக போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை அமெரிக்காவோட இணைகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே டென்மார்க்கில் அதை ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்காமல் இது பிரிந்து போக முடியாது. நினச்சா நீங்கள் வேணால் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். பட் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வெற்று ஆரவாரம்னு தான் நான் சொல்கிறேன். அப்படிலாம் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு நாட்டை வந்து கபாலெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஒரு கால்வாயெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அந்த காலமெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் ஒன்றே ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார்,
அதாவது ரஷ்யா ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்க, அந்த உக்ரைனை நீங்கள் நேட்டோவில் சேர்க்காதீங்க, இது வந்து எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பைடன் பீரியடில் வந்து அவர் என்னங்க ரைட்டு அதை சேர்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். இதுதான் பிரச்சனைக்கே காரணம். நான் ரொம்ப நாளாக சொல்லினுக்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தமாக வரும் அப்படின்னு. அதே மாதிரியே வந்துருச்சு. நடுவில் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஒப்பந்தம் வர மாதிரி இருந்தது. ஆனால் பைடன் தான் கெடுத்துட்டார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காலேயே சில பேர் இன்னும் இவர் வந்து ட்ரைட்டர் ஆயிட்டாரு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளோ நாளாக சண்டை போட்டு என்னத்தை சாதிச்சார் அண்ணன் பைடன் ஆகட்டும், இல்லை வந்து அண்ணன் ஜெலன்ஸ்கி ஆகட்டும்? ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா இன்னும் விகரஸாக டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அந்த உக்ரைனில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25% ஆஃப் உக்ரைனை அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ளே இன்னொரு ஒரு 10%, ரொம்ப டூ மச், அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு 5% கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்த பிறகு ரைட்டுங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்னா சொல்யூஷன்றது இப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த பார், நாங்கள் இது வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிற இடம் எங்களுக்கு, அதை விட்டு நாங்கள் இப்போ போகிறதா இல்லை. அடுத்தது நீங்கள் நேட்டோவில் சேர்க்கக்கூடாது, இதை ஒத்துக்கினீங்கன்னா பேசலாம், இப்படித்தான் ஆரம்பிப்பார் அவர். இதுக்கு வயா மீடியா ஒரு சொல்யூஷன் சில பேர் என்ன சொல்கிறாங்க யூரோப்லேருந்து அப்படின்னா, சரிங்க ரஷ்யா இது வரைக்கும் என்ன பிடிச்சிக்கிறாங்களோ அதை அவங்களே வச்சுக்கிட்டோம், நம்ம ஒன்றும் திருப்பி கேட்க வேணாம், ஆனால் உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்களை சப்ளை செய்வோம் அப்படின்றாங்க. நேட்டோவில் சேர்றது அப்படின்றது வந்து 20 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறதான். புட்டின் ரைட்டு, இன்னும் 20 வருஷம் அவர் பதவியில் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் பதவியில் இல்லாட்டாலும் ரஷ்யா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் புட்டின். ஸோ அந்த 20 வருஷத்தெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்றைக்குமே சேரக்கூடாது இதானே நாங்கள் சொல்கிறோம், அதனால் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்வாரு. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, சரிங்க நேட்டோவில் சேர்க்கலை, ஆனால் நாங்கள் வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்போம், இது எல்லா நாட்டுக்கும் கொடுக்குற மாதிரி நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு விற்போம், அவங்க காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து புட்டினால் பெருசாக எதிர்க்க முடியாது. என்ன ஒன்று சொல்வார், இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸோ இல்லை வந்து ஹைலி அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஸு இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, ஒரு லோ ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் இதை மட்டும் வச்சுக்கோங்க, அதை வச்சு நின்று கண்காட்சி நடத்துறதுக்கா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுனா ஒத்துக்கங்க, இல்லாட்டா நான் சண்டைக்கு வருவேன், சண்டையை நிறுத்த மாட்டேன் அப்படின்வாரு. இதில் வந்து உக்ரைனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. டிசம்பர் 31ஆம் தேதியிலேருந்து அந்த கேஸ் பைப்லைனை இழுத்து மூடிட்டாருங்க. இது நாள் வரைக்கும் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக ஐரோப்பாவில் இருந்த ஒரு சில நாடுகளுக்கு கேஸு தங்கு தடை இல்லாமல் போயிருந்ததுங்க. அவங்க ரஷ்யா காசு கொடுத்துருவாங்க, ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு அந்த டிரான்சிட் ஃபீ, ஏன்னா அவங்க நாட்டு வழியாக பைப் போதில்லை, அதை கொடுத்துருந்தாங்க. உக்ரைனும் அங்கே சண்டை போட்டிருந்தாலும் காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு, அந்த அக்ரிமெண்ட் ஆக்சுவலாக டிசம்பர் 31 முடியுது, நான் ரினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பில் வின்டர் சீசனுங்க, இப்போ கேஸ் இல்லை அப்படின் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். சரி ரைட்டுங்க, கேஸ் வந்து எவ்வளோ நாள்லேருந்து கிடைக்குது, அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னா, ரஷ்யா ஒரு மெயின் சப்ளையர், பைப் வழியாக வரும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போது அந்த டோட்டல் வால்யூம் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின் போது, இப்போ தக்காளி அங்கே எங்கேயோ ஒரு மழை பெய்யுது, வரத்து குறையுது அப்படின்னு சொன்னால் கபால்னு விலை ஏறிடுது இல்லை, அப்போ அந்த மாதிரி கேஸ் விலை ஏறிடும்ல. ஸோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சென்சஸ் இருக்காது. ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஒன்றா சொல்லலாம், நாங்கள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம், ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம், அதெல்லாம் நீ வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்க, ஏய் அதான் அவன் புஷ்டான்ல 25%, அங்கே தான் உக்காந்துக்கிறான்ல, இன்னும் ஏன்டா இந்த மாதிரி சண்டை போட்டுன்னு எங்கள் வயிற்றுச்சில் கொட்டுனுக்கிறீங்க, எங்களுக்கு கேஸ் வர வேணாமா, ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க, எதையோ ஒன்று ஒத்துக்கிட்டு போங்க, என்ன பெருசா ஆயுதத்தை குத்துற போகிறீங்க நீங்கள் இப்படின்னு போகிறாங்க. இதுதான் நடக்க போகுதுங்க. எல்லாமே வந்து 20ஆம் தேதிக்காக வெயிட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளான்னைக்கு அந்த நியூயார்க்கு கோர்ட்டில் வந்து அண்ணன் ட்ரம்ப்புக்கு எதிரான அந்த ஹஷ் மணி, அதாவது கேம்பெயின் ஃபண்டிங்லேருந்து எடுத்து ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் அவங்க வந்து எதுவும் வெளில சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸு. இவங்களே என்னவோ ஆர்கியூ பண்ணாங்க, அது கிடையாது இது கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது 10ஆம் தேதி அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெர்சான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜு பேர். இவங்க உடனே வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க, இல்லை இது வந்து அந்த பிரசிடென்ஷியல் பவர்ஸு இம்யூனிட்டி அது இது, அதனால் இங்கே இதை தள்ளி வைக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, ரொம்ப நாளாக நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் தீர்ப்பு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இதையும் வேறு அவர் சொன்னதாக அந்த செய்தி கூறுகின்றது. அதாவது ஒரு ஜெயில் டேர்மோ இல்லை வந்து ஃபைனோ அதெல்லாம் போட மாட்டேன், ஜெயிலும் கிடையாது ஃபைனும் கிடையாது, அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு. இதுக்கு எதுக்கு ஏன் தீர்ப்பு, இதை தள்ளியே வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூத்து அங்கே நடந்துட்டுருக்கு.
10ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுன்னா 20ஆம் தேதி பதவி ஏற்றுக்க போறாரு. எப்படி அவருக்கு எதிரான தீர்ப்பை அவரே வந்து கேன்சல் பண்ணிடுவாரா தெரியல. இதுக்கு நடுவில் அண்ணன் பைடன் என்ன பண்ணிக்கிறாருங்க, குவாண்டனாமோ பே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அட்டாக் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து தீவிரவாதத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்ற சந்தேகத்தில் ஏராளமான பேரை, அது ஒரு கேஸா இதுவா ஒரு பொள்ளங்காயம் கிடையாது, அப்படியே பிடிச்சி கொத்தா போட்டுக்க வேண்டியது. அங்கே அந்த வாட்டர் போர்டிங் அப்படின்ற அந்த டார்ச்சர் டெக்னிக் இதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதில் 11 பேரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாரு அண்ணன் பைடன். 20 வருஷமா அவங்க அங்கே இருக்காங்களாம். எதுக்கே திடீர்னு ரிலீஸ் பண்ணீங்க, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் வந்து ஏமனை சேர்ந்தவர்களா, அவங்கள ரிலீஸ் பண்ணி ஓமனில் கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சுக்கிறாங்களாம். எதுக்காக? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நியூ இயரும் போது வந்து இந்த துப்பாக்கி சூடு, காரை கொண்டு வந்து இடிக்கிறது, அந்த வெடிமருந்து அப்படின்லாம் நடந்ததுங்க. அதுக்கு அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க வக்காலத்து வாங்குறாங்க. அது வந்து இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு. இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னா என்ன, டெய்லி காமன் மேன் வந்து மளிகை கடையில் வாங்கி போயிட்டு இந்த சுறுசுறுவத்தி கொளுத்துற மாதிரி அப்படின்னு நினச்சாங்களா? இது வந்து ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? சரி, அமெரிக்காவில் தான் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கும்மி அடிச்சுன்னுக்கிறாங்க. யாருக்கு வால் பிடிக்கிறாங்க, கூஜா தூக்குறாங்கன்னு புரியலங்க. ட்ரம்ப் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் பாட்டுக்கு பார்டரை திறந்து விட்டு எல்லாரையும் உள்ளே விட்டுனுக்கிறீங்க, இந்த மாதிரி தான் தீவிரவாதம் கட்டுக்கடங்காமல் போகும். இதற்கெல்லாம் காரணம் பைடன் தான். அமெரிக்க சரித்திரத்திலேயே ஒஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா அது அண்ணன் பைடன் தான் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டுக்கிறாருங்க. இது அவர் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அமெரிக்க மக்கள் இப்போ தான் புரிஞ்சுன்னுக்கிறாங்க. இதில் வந்து கனடாவை அமெரிக்காவோட சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அண்ணன் ட்ரம்ப் மாதிரியான ரிப்பப்ளிகன்ஸ்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ஒரு மாகாணம் ஆகிவிட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 46லேருந்து 47 அந்த எலக்டோரல் காலேஜ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் கனடா மக்கள் தொகைக்கு ஏற்ப அது வரும். அது வந்ததுன்னா அப்படியே இட் டில்ட் த பேலன்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டுக்கா டீப் ஸ்டேட்டு டெமோக்ராட்ஸு இவங்க தான் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக வர முடியும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அனதர் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.